வணக்கம் நண்பர்களே. சென்ற முறை நான் உங்களிடம் கூறினேன், நண்பர்களிடமிருந்து இந்த மர்ம கதைகள், துப்பறியும் கதைகளுக்கு இருக்கிற வரவேற்பு மற்ற கதைகளுக்கு இல்லை என்று நான் கூறியிருந்தேன். அது இப்பொழுது உண்மையாகிவிட்டது. இம்முறை நான் பதிவு செய்திருந்த கதைக்கு அதிகமான மக்கள் பார்வை கொடுத்து கணிப்பு செய்து நிறைய பாராட்டுதல்களையும் எழுதியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி, நன்றி. அதனால் இப்பொழுது மீண்டும் ஒரு ஷெர்லக் ஹோம்ஸ் கதைக்கே வருகிறேன். தி அட்வென்ச்சர் ஆஃப் த நோபல் பேச்சுலர் என்று இந்த கதைக்கு பெயர். அன்று காலை வழக்கம் போல வாட்சன் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். வருகிறார் நண்பர் ஷெர்லக் ஹோம்ஸ். வாட்சன், உங்களுக்கு எங்கும் வேலையாக வெளியே சொல்ல அனுமதி இல்லை. மிக 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 முக்கியமான ஒரு நண்பர் இங்கே வருகிறார். நண்பர் என்று சொல்ல முடியாது, பெரிய ஆள் ஒருவர் நம்மை சந்திக்க வருகிறார், அவரது பிரச்சனை தொடர்பாக. யார் அவர்? அவர்தான் பெரிய டியூக், லார்ட் சென்ட் சைமோன். அவரை ராபர்ட் என்றும் அழைக்கிறார்கள். லார்ட் சைமோன் என்று சொன்னவுடனே, லார்ட் சைமோனா, அவர் வருகிறாரா என்று வாட்சன் கேட்க, என்ன அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தது போல பாவனையிலே பேசுகிறீர்களே என்று கேட்கிறார் நண்பர் ஷெர்லக் ஹோம்ஸ். என்னங்க இது, இந்த ஒரு வாரமா பத்திரிகையில் போட்டு கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கிறான் இந்த டியூக்கை பற்றி. அப்படியா? என்ன எழுதுகிறான்? அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். இந்த டியூக்கிற்கு திருமணம் நிச்சயமாக போகிறது, இது பற்றி பேசிக்கொள்கிறார்கள் ஊரில் அப்படின்னு ஒரு செய்தி. அடுத்த செய்தி, திருமணம் ஆக போகிறது நிச்சயம் என்று ஒரு செய்தி. அதற்கு பிறகு திருமணம் ஆகிவிட்டது, அவர்கள் மணமக்களாகிவிட்டார்கள் என்றொரு செய்தி. அடுத்த செய்தி, நேற்று வந்த செய்தி, திருமணம் முடிந்த கையோடு மணமகளை காணவில்லை என்றொரு செய்தி வந்திருக்கிறது. ஆக இவர் நம்மை நோக்கி எதற்காக வருகிறார் என்பது நம்மால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமாம், அவர் எனக்கு எழுதியிருக்கிறார், நான் மாலை 4 மணிக்கு நான் இங்கே வருகிறேன் உங்களை சந்திக்க. நீங்கள் உங்களுக்கு வேலை எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக காத்திருங்கள், இது மிக மிக முக்கியமான வேலை என்று சொல்லி அவர் வருகிறார். சிறிது நேரத்தில் மணி 4 ஆகிறது. கதவு தட்டப்படும் ஓசை. வருகிறார் நண்பர் டியூக் சைமோன். உள்ளே வந்தவுடன் வாருங்கள் என்று வரவேற்று, உங்களை பற்றிய சில செய்திகள் நாங்கள் அறிய நேர்ந்தது என்று அந்த செய்தித்தாள்களை எல்லாம் அவரிடம் காட்டுகிறார்கள். ஆமாம் ஆமாம், இவையெல்லாம் உண்மைதான், இதில் ஒன்றும் பொய்யில்லை, சரியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் பிரச்சனை மணமகளை காணவில்லை, அதுதானே? ஆமாம், இது என் குடும்பத்தின் மானம் தொடர்பான விஷயம். மிகவும் நொந்து போயிருக்கிறது எங்கள் குடும்பமே. என்னோட ஒரு சில கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார். அந்த கேள்விகளுக்கு இவர் அளித்த பதில்கள், இவர் திருமணம் செய்ய நிச்சயமானது ஹேட்டி டோவன், அந்த அம்மையாருடைய பேர் ஹேட்டி டோவன். இந்த ஹேட்டி டோவன் டியூக் ஆஃப் பால்மொரான் என்ற ஒரு நண்பருடைய, நண்பர் நம்ம நண்பர் புகையிலே வருது, என்ற ஒரு டியூக்கினுடைய மகள். அவள் மிகப்பெரிய பணக்காரர். அந்த மகளை இவர் காதலித்து இங்கிலாந்தில் ஒரு முறை மிகவும் அன்புடன் பழகி அவர் தந்தையாருடன் சம்மதத்துடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் செய்துவிட்ட பெண்ணை இப்பொழுது நேற்று மனம் செய்து கொண்டு விட்டார். அவள் இப்பொழுது இவருக்கு மனைவியாகிவிட்டாள். என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் என்று கேட்கிற பொழுது, திருமணம் நடந்த பொழுது நன்றாகத்தான் இருந்தாள், நன்றாகத்தான் பேசினாள், அவள் முகத்தில் எந்த கலக்கமும் இல்லை. நாங்கள் சர்ச்சுக்கு வருகிற பொழுது நமது வாழ்க்கையை எப்படி திட்டமிட வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டு வந்தோம். ஆனால்
திருமணம் முடிந்து இருவருமாக வெளியே செல்கிற வேளையில் அவள் முகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது அவளது வார்த்தைகளிலும் எனக்கு தெரிந்தது. என்ன மாற்றம், எதனால் நேர்ந்தது? அது மிக மிகச் சிறிய விஷயம். இதற்கும் நமது அவள் காணவர் போனது, திருமணம் இவற்றிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் நாம் மேற்கொண்டு மற்ற செய்திகளை தொடரலாம். இல்லை இல்லை, அது என்ன சின்ன சம்பவம், அதை எனக்கு சொல்லுங்கள், அது எனக்கு தெரிஞ்சாக வேண்டும் என்கிறார் ஷெர்லக் ஹோம்ஸ். அது திருமணம் முடிந்து நாங்கள் கையெழுத்து விட்டு வாசலுக்கு வருகிற வழியிலே முதல் பெஞ்ச் இருந்ததே, அந்த ஒரு அவள் கையில் இருந்த பூங்கொத்து கைதவறி கீழே விழுந்தது. அங்கே உட்கார்ந்திருந்த ஒருவர் அந்த பூங்கொத்தை அவளிடம் எடுத்து கொடுத்தார். அதை வாங்கினாள். வாங்கின மறுகணத்திலிருந்து அவள் பேயறைந்தவள் போல் ஆகிவிட்டாள். அவளுக்கு என்ன நேர்ந்தது என்றே தெரியவில்லை. மலர்கொத்து விழுந்தது, எடுத்து கொடுத்தது என்பது என்ன இவ்வளவு கலக்கத்திற்குரிய காரியமா என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டே அவளிடம் வருகிறேன். அவள் என்னிடம் பேசவில்லை. என்னை கேட்டால் இன்னும் சற்று வித்தியாசமாக அவள் பேசினாள். அது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, பேசிக்கொண்டே நாங்கள் உணவருந்த வந்தோம். உணவு கூடத்தில் எங்கள் குடும்பத்து நண்பர்கள் எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள். உள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவதற்காக அமர்ந்த உடனே அவள் என்ன நினைத்தாளோ, இதோ நான் வருகிறேன் என்று கிளம்பி போய்விட்டாள். போனவள் தான். அதற்கப்புறம் அவள் திரும்ப வரவே இல்லை. அவளை தேடுகிறோம் கொள்கிறோம் என்பது ஒரு கதை. இதிலே ஒரு பெண், அவளது பெயர் ஃப்ளோரா மில்லர். இவள் உணவு சாப்பிடுகிற கூடத்திற்கு வருவதற்கு முன்னால் அந்த பெண் ஒரு பெரும் கலாட்டா செய்தாள். என்ன செய்தாள்? நான் உடனடியாக மணமகனை பார்க்க வேண்டும், எனக்கு அவரிடம் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கிறது என்று அவள் கத்துகிறாள், கலாட்டா செய்கிறாள். போலீஸ்காரர்கள் வந்து அவளை இழுத்துச் செல்கிற நிலைமை அளவுக்கு அது மோசமாகிவிட்டது. அந்த அளவிற்கு அவர் கலாட்டா செய்தாள். நல்ல வேளையாக மணமகள் உணவு கூடத்திற்கு வருவதற்கு முன்னதாக இது நடந்து முடிந்து விட்டது. ஃப்ளோரா மில்லர் அவள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டாள். அப்பொழுதுதான் ஷெர்லக் ஹோம்ஸ் கேட்கிறார், சரி, நான் கேட்பதை தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், இந்த ஃப்ளோரா மில்லருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அது அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை இல்லை, அவ்வளவு சாதாரணமாக சொல்ல வேண்டாம், அது உண்மையை சொல்லுங்கள் என்கிறான். அவளோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அவள் சிறிது காலம் என்னோடு வாழ்ந்தவளாகத்தான் இருந்தாள். அது கூட இந்த கண்ட்ரியிலே இல்லை, வெளிநாட்டிலே இருந்தோம். அப்பொழுது என்னோடு அவள் வாழ்ந்தாள். அதற்கு பிறகு இவள் வந்து ஏதும் கலாட்டா செய்து விடுவாளோ, பிரச்சனை வந்து விடுமோ என்று எண்ணித்தான் நான் அதிகமான விருந்தினர்களை திருமணத்திற்கு அழைக்கவில்லை. கொஞ்சம் பேரை வைத்துக்கொண்டு எப்படியாவது நடத்தி முடித்து விடுவோம் என்றிருந்தேன். அதற்குள் இந்த பெண் வந்து நான் என்ன செய்வாள் என்று எதிர்பார்த்தேனோ அதை செய்துவிட்டு போனாள். ஓஹோ, சரி, உங்கள் மனைவி இப்பொழுது திருமணம் முடிந்து விட்டதே, மனைவி தானே, அவள் இங்கே எங்கு சென்றிருப்பாள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது என்னால் சொல்லவே முடியவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் முடிங்கிற நேரத்தில் பாதியில் எழுந்து நேராக அவள் தனது அறைக்கு சென்றாள். அம்மா வேகமாக புறப்பட்டு போனார்கள். உடையை மறைக்கின்ற வண்ணமாக ஒரு நீண்ட அங்கி போல ஒரு ஓவர் கோட் ஒன்று அணிந்து கொண்டு சென்றிருக்கிறாள் என்று அவள் கூறுகிறாள். ஆக எங்கே சென்றாள் என்று தெரியவில்லை. எங்கே சென்றாள் என்பது தெரியவில்லை. கீழே விழுந்த பூங்கொத்தை யாரோ ஒருவர் எடுத்து கொடுத்தார். பூங்கொத்து கீழே விழுந்ததால் அவள் மனதிலே ஒரு பெரும் தாக்கம் ஏற்பட்டது, சலனம் ஏற்பட்டது, அமைதி குலைந்தது. அவள் பேச்சுவார்த்தைகளிலே கூட ஒரு மாற்றம் இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். சரி, அந்த பூங்கொத்தை எடுத்து கொடுத்தாரே, அவர் யார்? அவர் உங்கள் துணைவியாருக்கு நண்பரா, சொந்தமா, உறவினரா? அப்படியெல்லாம் இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை, எந்த அடிப்படை காரணமும் இல்லை. அவர் ஒரு வெறும் வழிப்போக்கர் மாதிரி தான் இருந்தார். சர்ச்சுக்கு வந்த மற்றவர்களிலே அவரும் ஒருவர். அவர் முன்வரிசையில் அமர்ந்திருந்தார், அவ்வளவே.
அதற்கு மேல் அவரை பற்றி சொல்வதற்கும் ஒன்றுமில்லை, தெரிந்து கொள்வதற்கும் ஒன்றுமில்லை. உங்கள் மனைவி அவ்வளவு மனக்கலக்கத்தோடு அந்த அறையை விட்டு வெளியே சென்றார். நேராக உணவு கூடத்திற்கு சென்றீர்கள். நடுவிலே அவள் உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமாவது பேச நேர்ந்ததா, கருத்துக்களை பரிமாறினாரா என அவ்வளவு உச்சகட்ட உணர்ச்சியில் அவர் இருந்தார். ஆமாம், அவரது வேலைக்காரி ஆலிஸ், அவள் நெருங்கிய பணிப்பெண், பல வருடங்களாக என் மனைவியோடு இருப்பவள். அவளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை இந்த மணப்பெண்ணின் விஷயத்தில். அவள் வந்து 2 வார்த்தைகள் பேசினார். அவள் என்ன பேசினாள், ஏதாவது கேட்க முடிந்ததா? ஒரு வார்த்தை என் காதிலே விழுந்தது. இந்த பந்தத்தை அப்படி தூக்கி எறிந்து விட முடியுமா என்பது போல. அது என்ன பந்தம், என்ன தூக்கி எறிதல் என்பது ஒன்றும் நமக்கு அப்போது புரியவில்லை. உணவு கூடத்திலிருந்து நேராக கிளம்பி தன் அறைக்கு சென்ற அந்த பெண் ஆலிஸிடம் இந்த ஆடைகளை மறைப்பதற்கு ஒரு நீண்ட அங்கியை, ஓவர் கோட் ஒன்று கொடு என்று கேட்டிருக்கிறாள். அந்த கோட்டை வாங்கி கொண்டு தன் மணமகளுக்குரிய ஆடை அலங்காரங்களை மறைத்து கொண்டாள். அப்பொழுது எனது மாமனார், பெண்ணின் தந்தை அங்கே சென்ற பொழுது கூட அவள் உள்ளே அனுமதிக்கவில்லை. உங்கள் மகள் ஏதோ ஒரு வேதனையில் இருக்கிறார், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், அதனால் இப்பொழுது வேண்டாம், சிறிது நேரம் கழித்து சந்திக்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிறகு அங்கிருந்த பணியாளை விசாரித்த பொழுது தெரிகிறது, உடல் முழுக்க மறைத்து கொண்டு, ஒரு நீண்ட அங்கி வைத்து மறைத்து கொண்டு உங்கள் மனைவியார் வெளியே வந்த பொழுது சற்று தொலைவு சென்றவுடன் ஃப்ளோரோ மில்லர் இவரை சந்தித்து இருவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள். ஓ, ஃப்ளோரோ மில்லர் இவரை சந்தித்தாரா? அதற்கு பிறகுதான் அது ஏதோ கலாட்டா, காவல்துறையினர் அரசு செய்தது எல்லாம் அதற்கு பின்னால். இதற்கு முன்னால் அவளை சந்தித்து விட்டாள். ஆமாம், இந்த ஃப்ளோரோ மில்லரை பற்றி நீங்கள் இன்னும் சற்று சொல்லவில்லையே. 2 ஆண்டுகள் பழகினீர்கள். அவளது பின்னணி என்ன? அவள் என்னவா இருந்தால் வெளிநாடுகளிலே? அவள் ஒரு நல்ல டான்சர், புகழ்பெற்ற டான்சர். அவளோடு 2-3 ஆண்டுகள் நான் அங்கே பழகி இருக்கிறேன். அவளோடு நடன நிகழ்ச்சிகளுக்கு செல்வேன், அவரது ஒத்திகைகளுக்கு செல்வேன், அவ்வளவுதான். ஆனால் நிச்சயமாக எனக்கு திருமணம் என்றால் இந்த பெண் வந்து தடுப்பாள், ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துவாள் என்பது தெரியும். அதனால்தான் எனது திருமணத்தை அதிகமாக விளம்பரம் இல்லாமல், ரொம்ப பேருக்கு சொல்லாமல் திருமணத்தை நடத்தி முடிக்க இருந்த சமயத்தில் எப்படியோ அவள் வந்துவிட்டு நான் எதிர்பார்த்தது போல அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு சென்றாள். ஓ, சரி, நீங்கள் கொடுத்த தகவல்கள் போதும். இந்த தகவலை வைத்து நாம் நிச்சயமாக உங்கள் மனைவியாரை கண்டுபிடித்து விடலாம், மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம். நான் என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்து விட்டேன். என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா? என்ன நடந்தது? என் மனைவி எங்கிருக்கிறாள்? அது விரைவிலே சொல்லுகிறேன். ஷெர்லக் ஹோம்ஸ், இந்த வழக்கை நாம் இருவரது தலைகளையும் விட ஒரு நல்ல சிறந்த தலை ஒன்று இருந்தால்தான் அது கண்டுபிடிக்க முடியும். நம் இருவராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று போல ஒரு கிண்டல் செய்வது போல சொல்லிவிட்டு செல்கிறார். என்னடா? ஷெர்லக் ஹோம்ஸ் சிரித்துக் கொள்கிறார். பரவாயில்லை, என் தலையும் அவர் தலையும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருக்கிறது என்ற அளவிற்காவது அவர் ஒத்துக்கொள்கிறாரே, மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் நண்பர் லெஸ்ட்ராட், காவல் அதிகாரி, உள்ளே நுழைகிறார். என்ன ஷெர்லக் ஹோம்ஸ்? காலை ஆட்டிக்கொண்டு சாய்வு நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு புகைப்பிடித்து கொண்டு புகையில் போடுகிற சுருளான புகையை பார்த்து கொண்டு வழக்கை கண்டுபிடிக்க முடியாது, வெளியிலே சென்று அலைந்து கண்டுபிடிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் லெஸ்ட்ராட். ஐயா, நீங்கள் என்ன உழைத்தீர்கள், என்ன கண்டுபிடித்தீர்கள், கொஞ்சம் அதை சொல்லுங்களேன். இங்கே பார் என்று தன் பையிலிருந்து நிறைய பொருட்களை எடுத்து கீழே போடுகிறார். அவையெல்லாம் ஹேட்டி டாவன் அணிந்திருந்த உடைகள். அந்த உடைகள் ஒரு ஆற்றங்கரையிலே விழுந்து கிடந்திருக்கின்றன. நான் தேடி பிடித்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உடைகள் இங்கே ஆற்றங்கரையிலே விழுந்து கிடந்தால் உடல் அருகில் எங்கேயாவது தான் இருக்கும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்கிறார் லெஸ்ட்ராட். அப்படியானால் ஒவ்வொரு உடலும்
அவர்கள் வீட்டு பீரோவுக்கு அருகிலே தான் எங்கேயாவது கிடக்க வேண்டும் என்கிறார். கிண்டல் அடிக்கிறார் அவர். இந்த கிண்டல் எல்லாம் எனக்கு தேவையில்லை, இங்கே பாருங்கள் என்று அந்த ஆடையின் ஒரு பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டு வைப்பது போன்ற ஒரு சின்ன பெட்டி எடுக்கிறார். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு சிறிய துண்டு காகிதம் இருக்கிறது. அந்த துண்டு காகிதத்தை எடுத்து ஷெர்லக் ஹோம்ஸிடம் காட்டுகிறார். இதோ பாருங்கள், இதில் தெரிகிறது உண்மை. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஃப்ளோரா மில்லர் தான் இந்த கொலையை செய்துவிட்டு எங்கோ மறைந்திருக்கிறார், உடலையும் மறைத்திருக்கிறார். இதை தவிர வேறு எதுவும் நடந்திருப்பதற்குரிய இடம் இல்லை என்று அவர் முடிக்கிறார். அந்த சீட்டை ஷெர்லக் ஹோம்ஸ் வாங்கி பார்க்கிறார். வாங்கி பார்த்தால் அது ஒரு ஹோட்டல் பில். அந்த ஹோட்டல் பில் பின்பக்கத்திலே ஒரு சிக்னேச்சர் இருக்கிறது, யாரோ கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இவர் வாங்கி அந்த கையெழுத்திட்ட பகுதியை பார்க்காமல் அதன் பின்பகுதியை பார்த்தால் அதிலே ஒரு ஹோட்டலுடைய முகவரி, அந்த ஹோட்டலுடைய விலை என்ன என்றால் மிக உயர்ந்த ஹோட்டலாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய உயர்ந்த ஹோட்டலில் யார் தங்க முடியும் என்பது போல நினைத்து கொண்டே அந்த சீட்டை வாங்குகிறார். நீங்கள் என்ன தவறான பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த கையெழுத்து இங்கே அல்லவா இருக்கிறது, அதையல்லவா பார்க்க வேண்டும் என்று சீட்டை மறுபடியும் பிடுங்கிக் கொண்டு, லெஸ்ட்ராட், நான் வருகிறேன், நீங்கள் சும்மா முன்விசிறியின் கீழே உட்கார்ந்து கொண்டு புகை விட்டு கொண்டு அந்த புகையை சுற்றி சுற்றி செல்வதை பார்த்து கொண்டே இருங்கள், வழக்கை கண்டுபிடித்து விடலாம் என்று கிண்டல் செய்துவிட்டு அவர் போகிறார். அப்பொழுது சீட்டிலே ஒரு உண்மை விளங்குகிறது. அதனால் நான் வெளியிலே சென்று இது பற்றி கொஞ்சம் ஆராய வேண்டியிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு மாலை 5 மணி இருக்கும். அப்பொழுது நான் சென்று வருகிறேன், இது ஒரு முக்கிய தடயம் கிடைத்திருப்பது போல தோன்றுகிறது என்று கூறிவிட்டு அவர் சென்று விடுகிறார். சென்றுவிட்ட சிறிது நேரம், அவர் 5 மணிக்கு செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கிட்டத்தட்ட இரவு 9 மணிக்கு 2 பேர் உள்ளே வந்து அங்கே இருக்கிற மேஜையில் மிக 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 விலை மதிப்பற்ற உணவு வகைகளை பரிமாறி வைத்துவிட்டு, இவை எல்லாத்திற்கும் பில் எங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது, இந்த விலாசத்தில் இதை டெலிவரி செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு ஆணை, எங்களது கட்டளை, நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சற்று நேரத்தில் ஷெர்லக் ஹோம்ஸ் வருகிறார். அவர் முகத்திலே ஒரு தெளிவு இருக்கிறது, கண்களிலே ஒரு ஒளி இருக்கிறது. அதை பார்த்த வாட்சன், சரி, ஏதோ ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்று யூகித்து கொண்டு அவரை வரவேற்கிறார். என்ன, இன்னும் இவர் வரவில்லையா? சைமன், டியூக் சைமன் வரவில்லையா? என்ன, டியூக் சைமன் இன்னும் வரவில்லையா? அவரை வர சொல்லி நான் தகவல் அனுப்பியிருந்தேனே என்று கூறிக்கொண்டிருக்கிற பொழுது சைமன் வருகிறார். மிக கோபமாக இருக்கிறார். முகத்திலே ஒரு பெரும் ஏமாற்றம் இருக்கிறது. நீங்கள் சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை, உங்கள் செய்தி எனக்கு அதிர்ச்சியை அளித்தது என்று கூறுகிறார். இதோ இன்னும் சிறிது நேரத்தில் இருவரை வர சொல்லி இருக்கிறேன், அவர்களிடம் பேசி நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அவ்வண்ணமே ஒரு ஆணும் பெண்ணும் வருகிறார்கள். வந்த அந்த பெண் நேரடியாக சைமனிடம் சென்று, என்னை மன்னித்து விடுங்கள், என்னிடம் எந்த விதமான மன்னிப்பும் யாரும் கேட்க தேவையில்லை என்று அவர் விரைத்து கொள்ளுகிறார். என் கதையை கேளுங்கள், நான் எதுவும் வேண்டுமென்று செய்யவில்லை, சம்பவங்கள் அப்படி நடந்துவிட்டன, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஆனால் நீங்கள் துயருற்றிருக்கிறீர்கள், என்னால் பெரும் துன்பத்திற்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்கள், இதை நான் உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் தன் கதையை கூறுகிறாள். நான் சில காலம் தந்தையுடன் வெளிநாடுகளில் இருந்த பொழுது என் தந்தை ஒரு பெரும் தொழிலில் ஈடுபட்டு பெரும் பணக்காரராகிவிட்டார். அது ஒரு சுரங்கத் தொழில். அப்பொழுது அவரோடு ஃப்ராங்க் கூட இருந்தார். இதோ என் அருகில் இருக்கிறாரே ஃப்ராங்க், இவர் கூட இருந்தார். இருவரும் சேர்ந்து தொழில் செய்தார்கள். என் தந்தை தொழிலிலே மிகப்பெரிய வெற்றி பெற்றார். இவர் படுதோல்வி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிவிட்டார். இந்த சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் காதலித்தோம், இருவரும் மனம் செய்து கொள்ள விரும்பினோம். இது என் தோழியான ஆலிஸுக்கு தெரியும்.
அவர் என்ன சொன்னார், நானும் பொருள் ஈட்ட வேண்டும், உன் தந்தையைப் போல் ஆக வேண்டும், அதனால் நீ எனக்கு என்பதை நான் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நானும் அதை ஒத்துக்கொண்டு திருமணம் செய்தோம். இது யாருக்கும் தெரியாது. என் தந்தைக்கு அதை சொல்லவே இல்லை. அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் பல நாடுகளுக்கு சென்றார் என்பதை நான் அறிந்தேன். பொருள் ஈட்டினார் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கு வந்த ஒரு தகவல், இவர் தங்கியிருந்த பிராங்க் தங்கியிருந்த இடத்தில் ஒரு பெரும் கலவரம் வெடித்தது. இவர் அதில் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. துடிதுடித்து போனேன். உண்மையில் நான் அவரை மனமாற காதலித்தேன். வேறு எவரையும் மனம் செய்து கொள்கின்ற மனநிலையில் நான் இல்லாதவளாகத்தான் இருந்தேன். ஓரிரு வருடங்கள் ஆனன. இவர் வரவில்லை. பிராங்க் இறந்து விட்டார் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. அதனால் என் தந்தையும் என்னை வற்புறுத்தியதனால் சைமோனை திருமணம் செய்து கொள்ள நான் ஒத்துக்கொண்டேன். திருமணம் முடிந்து 2 பேரும் வெளியே வருகிறது பார்த்தால் அங்கே ஒரு பெஞ்சில் பிராங்க் உட்கார்ந்திருக்கிறார். எனக்கா அதிர்ச்சி. உண்மையிலே தான் அவரை பார்க்கிறேனா அல்லது அவரது ஆவியை பார்க்கிறேனா என்று பயந்து நான் தவித்த பொழுது அவர் மலர்கொத்து கீழே விழுந்தது. அதில் சின்ன ஒரு துண்டு சீட்டு, அவர் ஹோட்டலில் தங்கியிருந்தாரே அந்த ஹோட்டல் விடுதி ரசீதின் பின்பக்கத்திலே என்னை வருமாறு சொல்லி ஒரு வார்த்தையை எழுதிவிட்டு அவர் அங்கே நின்றிருந்தார். வெளியே சென்றார். நான் நேராக உணவருந்து வரைக்கு சென்றேன். அப்பொழுதே நான் சைமோனிடம் உண்மையை சொல்லியிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் சுற்றிலும் அவரது உறவினர்கள் இருந்தார்கள். இதை எப்படி இங்கே சொல்வது என்பது புரியாமல் திகைத்து வெளியில் நின்றிருந்த பிராங்கை அழைத்து கொண்டு நாங்கள் இருவரும் சென்று விட்டோம். சென்றதற்கு பிறகுதான் ஷெர்லக் ஹோம்ஸ் அவர்கள் என்னை சந்தித்து தன் தந்தை போல என்னை வளர்த்தவர் போல அவர் நிறைய புத்திமதிகள் சொல்லி, இந்த ரகசியத்தை நான் இப்படி வைத்திருக்கக்கூடாது, அது தவறு, இதை சைமனிடம் சொல்லி அவர் வாழ்த்தையும் நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன்படி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆக என் மீது தவறு ஒன்றுமில்லை, என்னை மன்னித்து விடுங்கள். என் வாழ்க்கையில் இப்படி நேரக்கூடாது நிகழ்ந்து விட்டது, அது உங்கள் வாழ்க்கையையும் மனநிலையையும் பாதித்து விட்டது என்று கை நீட்டினாள். சைமனும் சரி என்று தன் மனதில் அவளை ஏற்றுக்கொண்டு அவளை மன்னித்து, உங்களோடு நான் இங்கே விருந்தெல்லாம் என்னால் அருந்த முடியாது, என் மனநிலை வேறாயிருக்கிறது என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இவர்களும் கணவனும் மனைவியுமாக தொடர்ந்து வெளிநாடு சென்றிருப்பார்களாக இருக்கட்டும். அப்பொழுது வெளியில் வந்த அவர்கள் சென்றதற்கு பிறகு வாட்சனிடம் என்ன நடந்தது என்று விவரிக்கிறார். அவர் எடுத்த சீட்டு, லெஸ்ட்ராய்டு எடுத்த சீட்டினுடைய சிறப்பு தெரியாமல், அதன் முக்கியத்துவம் தெரியாமல், அதை உணராமல் லெஸ்ட்ராய்டு சென்று விட்டார். நான் இந்த நோட்டை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டு விட்டேன், இது ஒரு பெரிய ஹோட்டல், மிகப்பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கிறது என்றால் அதனுடைய பொருட்களின் விலையை பார்த்தால் அவ்வளவு உயர்வாக இருக்கிறது. ஆக இந்த ஹோட்டலில் அவ்வளவு பணமுடைய ஒருவன் யாரோ தங்கியிருக்கிறான் என்று நான் புரிந்து கொண்டு நேராக அந்த ஹோட்டலுக்கு சென்றேன். அங்கே அந்த ரெஜிஸ்டரை புரட்டி பார்த்தது பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு நண்பர் இங்கே தங்கியிருக்கிறார். முதல் நாள் தான் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு போய்விட்டார், அறையை காலி செய்துவிட்டு. அதிலே அவர் எங்கே சென்றிருக்கிறார் என்ற முகவரியும் இருந்தது. நேராக நான் அந்த முகவரிக்கு சென்றேன். அங்குதான் இந்த ஓடிப்போன பெண்ணையும் பிராங்கையும் பார்த்தேன். அவர்களுக்கு ரொம்பவும் சொன்னேன், இவ்வாறு நீங்கள் தவிக்க விட்டுவிட்டு அவரை மறைந்து செல்வது நியாயமில்லை, அவருக்கு வந்து உண்மையை விளக்கி விட்டு செல்லுங்கள் என்று அழைத்தேன். அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே வந்தார்கள், உண்மையை விளக்கினார் அந்த பெண் ஓரளவிற்கு. ஆனால் சைமன் மிகவும் துன்பப்பட்டிருக்கிறார்.
ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும், இருவரையும் குற்றங்களிலிருந்து விடுவித்து விட முடியாது. சைமனும் சில காலம் ஒரு பெண்ணோடு வாழ்ந்த ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். இங்கே இந்த பெண்ணும் ஒருவனை மணந்து கொண்டு வாழ்ந்திருந்து விட்டு அவன் தவறிவிட்டான் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இந்த மனத்திற்கு அவள் ஒற்றுக்கொண்டாள். இரண்டு பக்கத்திலும் குற்றமும் இருக்கிறது, நியாயமும் இருக்கிறது. ஆக அவர்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் சைமோன் தான் தனக்கு வந்த மனைவியையும் இழந்து, அவள் மூலமாக தனக்கு வரவேண்டிய சொத்துக்களையும் இழந்து துன்பப்பட்டு போகிறார். என்ன செய்வது என்று கூறி கதையை முடிக்கிறார் நண்பர்.